ஹலோ ஆல். இன்னைக்கு வந்து நம்ம லென்த் ஆஃப் லாஸ்ட் வேர்ட் இந்த லீட் கோட் ப்ராப்ளம் தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லாஸ்ட் வேர்டோட லென்த் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிற லாஸ்ட் வேர்டு. ஸோ இந்த வேர்டு வந்து 3 + ஸ்பேசஸ் இருக்கு. பட் ஆனால் எதை வந்து நம்ம வேர்டுன்னு கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா சப்ஸ்ட்ரிங் கன்சிஸ்டிங் ஆஃப் நான் ஸ்பேஸ் கேரக்டர்ஸ். ஸோ அதனால ஸ்பேஸ் இல்லாதது இருக்கிற வேர்டு மட்டும் தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ அதனால இதுல 3ல வந்துட்டு பாத்தீங்கன்னா லென்த் எவ்வளோ, அதோட கவுண்ட் எவ்வளோ இருக்கு 4. ஸோ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து 4 இருக்கு, அது லென்த் வந்து 4. ஸோ 4ங்கிறத நம்ம டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ லாஜிக் எழுத போறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஸ்ட்ரிங் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கோட டோட்டல் லென்த் என்னங்கிறது கண்டுபிடிச்சிடும். டோட்டல் லென்த்ல இருந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த லாஸ்ட் கேரக்டர்ல இருந்து நம்ம வந்து டிராவல்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். லாஸ்ட் கேரக்டர்ல இருந்து இப்படி டிராவல்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா நம்மளுக்கு வந்து லென்த் வந்து லாஸ்ட் வேர்டோட லென்த் தான் வேணும். அதனால லாஸ்ட் கேரக்டர்ல இருந்து நம்ம ஃப்ரண்ட் வரைக்கும் டிராவல்ஸ் பண்ணுவோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு int count is equal to 0. கவுண்ட்னா ஒன்றும் இல்லை, அந்த லென்த் இருக்கு இல்லையா அது. ஸோ int length is equal to 0ன்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, லென்த் equal to 0. ஓகே, ஸோ இந்த லென்த் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா 0. ஏன்னா எனக்கு இனிஷியலாக எனக்கு என்ன லென்த்னே தெரியாது. ஸோ அதனால 0ன்னு வச்சிடறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா int ஒரு வேரியபிள் வைக்கிறேன் i. ஸோ ஐயோட ஸ்டார்டிங் பொசிஷன் எங்கே வைக்கணும் அப்படின்னா இங்கேருந்து ரிவர்ஸில் ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் s டாட் லென்த் இப்போ சப்போஸ் இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 இருக்கு இல்லையா, அந்த லாஸ்ட் கேரக்டர் என்ன இருக்கோ அது -1 பண்ணுவோம். ஏன்னா டோட்டல் லென்த் வந்து எனக்கு இப்போ 5 அப்படின்னா எனக்கு லாஸ்ட் கேரக்டர் வந்து 4th பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ அதனால s டாட் லென்த் -1 பண்ணாதான் எனக்கு கரெக்டாக ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் கேரக்டராக பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். நம்ம இப்போ என்ன செக் பண்ணோம், நம்ம வந்து இப்போ ஸ்பேஸாக இருக்கா இல்லை கேரக்டராக இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். சப்போஸ் ஸ்பேஸாக இருக்கு, இங்கே ஸ்பேஸாக இருக்கு, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் இந்த கேரக்டருக்கு மூவ் பண்ணிடுவோம். கரெக்டாக, அதாவது ஐயோட வேல்யூவை ஜாஸ்தி பண்ணுவீங்களா கம்மி பண்ணுவீங்களா? கம்மி பண்ணணும். ஏன்னா ஜாஸ்தி பண்ணீங்கன்னா நீங்க ஃபார்வர்ட்ல மூவ் ஆவீங்க. ஸோ அதனால கம்மி பண்ணும். ஸோ அதனால கம்மி பண்ற லாஜிக் தான் நம்ம எழுத போறோம். ஸோ while s டாட் கேரட் ஆஃப் i. ஸோ s டாட் கேரட் ஆஃப் iல எனக்கு என்ன இருக்கும், இப்போ இந்த ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, ஈக்குவல் டு ஸ்பேஸா இருந்துச்சு, இந்த மாதிரி ஸ்பேஸா இருக்கு. அண்ட் இன்னொரு கண்டிஷன் நம்ம ஆட் பண்ணோம். ஏன்னா நம்மளுக்கு இப்போ சப்போஸ் ரிவர்ஸ்லேயே போயிட்டே இருக்கும், இங்கே எல்லாமே ஸ்பேஸாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்டிஷன் மட்டும் எழுதுறோம். ஈக்குவல் டு ஸ்பேஸாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஐ மைனஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இப்படி ஐ மைனஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு ஐயோட வேல்யூ ஃபுல்லாக டிக்ரிமெண்ட் ஆகி இது வரைக்கும் போயிடும். பட் ஆனால் இங்கே எனக்கு இதுக்கும் மேலே போச்சுன்னா என்ன ஆகும், s டாட் கேரட் ஆஃப் ஐ போச்சுன்னா 0க்கு மேலே போனால் எனக்கு நெகட்டிவில் போயிடும். அப்போது எனக்கு இண்டெக்ஸ் s டாட் கேரட் ஆஃப் -1 இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் வந்துடும். ஸோ அதனால நம்ம என்ன கண்டிஷன் இன்னொன்று செக் பண்ணுவோம், நம்ம ஐ மைனஸ் பண்ணிட்டே இருக்கனால அண்ட் ஐ வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0. ஐ கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0 வரைக்கும் நம்மளுக்கு ரன் ஆகணும். ஸோ அப்போ s டாட் கேரட் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஸ்பேஸாக இருந்து ஐ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா வெறும் நான் ஐ மைனஸ் மட்டும் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கேஸில் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதுக்குள்ளே போய் எனக்கு ஐ மைனஸ் ஆகி n கிட்ட வந்துடும். இப்போ எனக்கு திரும்ப லூப் ரன் ஆகும்போது எனக்கு இங்கே ஸ்பேஸ் கிடையாது, கேரக்டர் இருக்கு. ஸோ அதனால லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், while ஓகே s டாட் கேரட் ஆஃப் ஐ நாட் ஈக்குவல் டு ஸ்பேஸ். இப்போ வந்து நாட் ஈக்குவல் டு ஸ்பேஸ் தான் இருக்கும். கரெக்டா? ஏன்னா n இருக்கு இல்லையா அதனால. ஸோ நாட் ஈக்குவல் டு ஸ்பேஸ் அண்ட் ஐ கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0. அதே கண்டிஷன் தான். ஓகே, s டாட் கேரட் ஆஃப் ஐ நாட் ஈக்குவல் டு ஸ்பேஸாக இருக்கணும். ஐ வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0 வந்தால் நம்ம ஐ மைனஸ் பண்ணுவோம். பட் அட் த சேம் டைம் நம்மளுக்கு இப்போ வந்து ஒரு ஸ்பேஸ் கிடையாது, ஒரு கேரக்டர் இருக்கு. அப்போ நம்ம எதை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணோம், லென்த்தை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணோம். ஏன்னா எனக்கு என்னங்கிறது இப்போ எனக்கு லென்த்தில் 1 ஆட் ஆகணும், 2. அப்போ திரும்பவும் லூப் ரன் ஆகும். அப்போ திரும்ப ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -1 இருக்கும். ஸோ அப்போ ஐ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 தான். அப்போ உள்ள வரும், லென்த் வந்து திரும்பவும் ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே m வரைக்கும் வரும். mக்கு மேலே போகும்போது திரும்ப என்ன ஆயிடும், ஸ்பேஸ் ஆயிடும். அப்போ எனக்கு என்ன s டாட் கேரட் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஸ்பேஸ் ஆயிடும். ஸோ அதனால லூப் வந்து ரன் ஆகாது. இப்போ எனக்கு லென்த்தில் வந்து எனக்கு கரெக்டான வேல்யூ இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம், ரிட்டர்ன் லென்த். அவ்வளோதான். ஸோ இதை அப்படியே நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணலாம். சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து எனக்கு ஸ்ட்ரிங் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் கிடைச்சிருக்கு. இண்டெக்ஸ் -1 அவுட் ஆஃப் பவுண்ட் ஃபார் லென்த் 1ன்னு இருக்கு. ஸோ என்னதான் நம்ம வந்து இங்க நம்ம I greater than or equal to 0 ஹேண்டில் பண்ணியிருந்தாலும் நம்ம இந்த கோட்ல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. ஸோ என்னன்னு தெரியுதான்னு பாருங்க. ஓகே, ஸோ என்னன்னு நான் சொல்றேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா லென்த் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கு. கேஸ் 2 அதனால எல்லாமே வந்து எனக்கு பாஸ் ஆகி கரெக்டா ஒர்க் ஆயிருக்கு. இன்கேஸ் எனக்கு சிங்கிள் லென்த் ஒரே ஒரு கேரக்டர் இருக்கிறது மட்டும் உள்ள வந்தா என்ன ஆகும்னு பாருங்க. ஸோ இங்க வந்து எனக்கு 1 - 1 I வந்து 0 ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் s டாட் கேரட் ஆஃப் I வந்து செக் ஆகும். I greater than equal to 0 தான். ஸோ அதனால உள்ள போயிடும். I மைனஸ் மைனஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் டைம் லூப் ரன் ஆகும்போது s டாட் கேரட் ஆஃப் ஐயோட வேல்யூ என்ன -1 ஆயிடுச்சு இப்பவே. ஸோ -1 s dot caret of -1 equal to போது எனக்கு இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எரர் வந்து நடந்திருக்கு. ஸோ இதுல என்ன இஷ்யூ ஆயிருக்குன்னா நம்ம ஐ செக் பண்ணது வந்து கரெக்ட், பட் நம்ம வந்து அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு செகண்ட்னா இது செக் பண்ணணும். இப்படி நீங்க ரிவர்ஸா மாத்தி நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் நடக்கும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம ஐ கிரேட்டர் than or equal to 0 அப்படின்னு செக் பண்ணிட்டோம் அப்படின்னா செகண்ட் டைம் லூப் ரன் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் முதல்ல -1 greater than or equal to 0 கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அதனால இந்த கண்டிஷனுக்கே போகாது. s டாட் கேரட் ஆஃப் பர்டிகுலர் இண்டெக்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது எனக்கு நெகட்டிவா இருந்தால் தான் எனக்கு இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் நடக்கும். ஸோ அதே தான் இங்கேயும் பண்ணணும். I greater than or equal to 0. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு கம்பைலேஷன் எரர்ல ஃபெயில் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது எரர் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஃப்ளோவை இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா எதனால அது எரர் வருதுங்கிறது தெரியும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். சப்மிட் பண்ணலாம். ஓகே, இப்போ எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆயிடுச்சு. ஓகே, 60மே பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இதோட சொல்யூஷன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ.